ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு அரசு பள்ளியில் போய் சில மாணவிகள் கிட்ட இங்கிலீஷில் அர்த்தம் சில வேர்ட்ஸுக்கு கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அது ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூல், பட் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமானு தெரியல. ஆனால் சூப்பராக பதில் சொன்னாங்க குழந்தைங்க. அது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் கேட்டிருந்தால் கண்டிப்பாக பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் இந்த மாதிரி போய் பார்க்குறாங்க? ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் போய் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மெயினாக போகிறாங்க, ஏன்னா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிறாங்க. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அது பெரிய அநியாயம். ஸோ அதுக்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஆசிரியர் அல்லது ஜென்ரலாகவே அங்கே நல்ல கல்வி இருக்குது அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. பட் அந்த வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்கும்போது மட்டும் அந்த குழந்தைக்கு புரியல. ஏன்னா அது ஜென்ரலாக டக்குன்னு புரியாது. அது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ன்றது அப்பாவுடைய ப்ரொஃபஷனை தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது டக்குன்னு புரியாது. நிறைய பேருக்கு புரியாது. அது மெயினாக அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு தான் புரியும். அது மேபி அந்த யூடியூப், இந்த இங்கிலீஷ் வீடியோஸ், அமெரிக்கன் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு வேணால் அது புரியலாம். ஜென்ரலாக அது புரியாது தான். ஸோ அதுக்கு மட்டும் அந்த குழந்தை திணறிச்சு. இதுதான் அர்த்தம்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை அழகாக இங்கிலீஷ்லேயே பேசிச்சு. பட் இந்த சகோதரி, கீர்த்தனா சகோதரி அவர்கள் அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க படித்த ஸ்கூலாக என்னன்னு தெரியல அது, பட் அவங்க ஊர் ஸ்கூலுன்றாங்க. அவங்களுமே தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் மனப்பாடம் தான் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே கரெக்டு தான். பட் ஆனால் இது இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதே மாதிரி கேட்கணும். ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் கூட ஓரளவு புரியும். இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் உண்மையிலே புரியுதா, புரிஞ்சு தான் நடத்துகிறாங்களா டீச்சர்ஸ்? பெரும்பாலும் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு டேலண்டடாக தான் இருப்பாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு தான். ஸோ புக்கில் இருக்கிறத அப்படியே ஒப்பிச்சு சொல்லுவாங்க, அப்படியே போர்டில் எழுதி போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அது என்னமோ மக்களுக்கும் அது ஒரு மாயை, ப்ரைவேட் ஸ்கூல் மாயின்ட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அதில் சேர்க்குறாங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் என்னென்னா டெஸ்ட்டு மேலே வச்சு நீ கடமாவது அடி மார்க்கு கொடுத்துடு, அப்போ தான் ஸ்கூலுக்கு அடுத்த வருஷம் அட்மிஷன் வரும் அப்படிங்கிறதுனால மேனேஜ்மெண்ட்டு டீச்சர்ஸை புழிய, டீச்சர்ஸ் குழந்தைங்கள புழிய இப்படி மார்க் எடுத்துகிறாங்க. மார்க்கு தான் அல்டிமேட்டாக நமக்கு தேவைப்படுதுன்ட்டு பேரண்ட்ஸும் அங்கே போய் சேர்த்துட்றாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வைக்கவும் தேவை கிடையாது. பட் அதில் என்ன ஆகிடுதுன்னா அலட்சியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிறதுல. உண்மையிலே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி திடீர் விசிட் இதெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அது அரசியல் காரணத்துக்காக இதை தப்பு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும், இதனால் இதை ஆக்சுவலாக இதை எதுக்கு வீடியோ எடுத்து போடணும்? அந்த குழந்தை மனசை பாதிக்காதா? அந்த குழந்தை மனசெல்லாம் பாதிக்காது. அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இன்னொன்று, அந்த குழந்தைங்க ஏன் பாதிக்கணும்? அந்த குழந்தைங்க சூப்பராக பதில் சொன்னாங்க இல்லையா? அவங்க சொன்னது என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த வாட் இஸ் யுவர் ஃபாதருக்கு மட்டும் அந்த குழந்தை திணறினதுனால, இப்போ இதே லாஸ்ட் பெஞ்சில் கேட்டால் இதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜென்ரலாகவே எல்லா இடத்துலையுமே நல்லா படிக்காத பசங்க தானாகவே லாஸ்ட் பெஞ்சுக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. ஃப்ரண்ட்டில் உட்காந்தா அவங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்கும். ஸோ இதனால் தாழ்வு மனப்பான்மை வருது அப்படிங்கிறது அது தேவையில்லாத விஷயம். அது ஜென்ரல் ஒப்பீனியன், அதை அவங்க சொன்னாங்க. அதே சினிமாவில் நாங்களாம் லாஸ்ட் பெஞ்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லும்போதெல்லாம் அதெல்லாம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஸோ இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டு போய் செக் பண்ணோம். ஜிஹெச் செக் பண்ணலாம். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அம்மா உணவகத்துக்கு போய் சாப்பிட்டாங்க. ஸோ அப்படிலாம் பெரியவங்க வருவாங்கன்னு தெரியும்போது தான் அந்த தரமான உணவு போடணும் அப்படின்ட்டு எந்த நேரம் வேணாலும் வரணும் இல்லை. போலீஸ் மஃப்டியில் வர மாதிரி இந்த மினிஸ்டர்ஸ் இவங்களும் புதுசாக இருக்கிறவங்களாம் யாருக்கும் தெரியவும் செய்யாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஈஸியாக அவங்க செக் பண்ணலாம். ஸோ அப்படி அடிக்கடி செக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிந்தாலே எல்லா இடத்துலையுமே வேலை ஒழுங்காக நடக்கும். ஏன்னா இந்த செக் பண்ணுற விஷயம் இருக்குது இல்லையா, இது நாட்டுக்கும் பொருந்தும், தனி மனிதனுக்குமே பொருந்தும்.
நம்மளே வந்து இந்தந்த வேலை இந்தந்த டைமுக்கு இது பண்ணுறியா அப்படின்ட்டு டைம் டேபிள்லாம் போட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒழுங்காக பார்ப்பீங்க. டைமை வந்து அப்படி நீங்கள் ஷெட்யூலே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தான் டைம் போச்சுன்னே தெரியல இப்படின்னு புலம்பிட்டு தான் இருப்போம். ஏன்னா அதை வந்து ஷெட்யூல் பண்ணலை. ஒரு விஐபி இருக்கிறாருன்னா அவர் டைம் அப்படி விட்டுருவாரா இல்லையா? அது பிஏவுடைய வேலையை அவருக்கு ஷெட்யூல் போட்டு அதன்படி தான் அவர் ஒரு செகண்டும் பிஏவை கேட்டு தான் இந்த டைம் வேறு ஏதாவது ஒர்க் இருக்குதா கேட்டு தான் பண்ணுவார். அப்போ அந்த டைமை ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய வேலை செய்யலாம். ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ வேலை நம்மளால் செய்ய முடியுமான்ட்டு யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூலில் 8 பீரியட் வைக்கிறாங்க. அப்போ 8 சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு படிக்கிறோம். இதே ஸ்கூல் டைமு காலேஜு அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தனியாக ஒன்று எடுத்து படித்து பாருங்களாம், எதையுமே நம்மளால் ஒழுங்காக படிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஷெட்யூல் இல்லாதது தான். ஸோ இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நான் படித்த ஸ்கூலில் வந்து என்னென்னா, நான் கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா படிப்பேன். அப்போ என்னென்னா, யாராவது புதுசாக குழந்தைங்கள சேர்க்க வராங்க அப்படின்னா எங்கள் ஹெச்எம் மேடம் வந்து என்ன தான் கூப்பிடுவாங்க. உடனே நான் புக் எடுத்து படிப்பேன். அதை பார்த்தோன்னா இந்த ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்க சேர்த்துருவாங்க. ஆனால் இங்கே இந்த சகோதரி கீர்த்தனா அவர்கள் வந்து அப்படியெல்லாம் பார்க்கல, அப்படியே ரேண்டமாக ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்படி தான் இருக்கணும் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதில் கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் போகணும், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது உண்மையிலே நல்லா இருக்குது. அதேமாதிரி இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் சென்னையிலேருந்து வெளியில் வருது இல்லையா பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் யாராவது வரணும். ஏன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, வழியில் இருக்கிற எந்த ஆட்களையுமே ஏற்ற மாட்டாங்க, அப்படியே ஒரு நாயை நடத்துகிற மாதிரி நடத்துவாங்க. ஆனால் நான் அங்கே சென்னைக்கு போய் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஒருவேளை இப்போ மாறிடுச்சா என்னன்னு தெரியல. மற்ற நாளும் கூப்பிட்டு ஏற்றுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வழியில் இருக்கிற எந்த சீட்டையுமே ஏற்றவே மாட்டாங்க. அவங்க பஸ்ஸு கிடைக்காமலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் மனு கொடுக்கறதுக்கு போகிறது அதெல்லாம் கூட, ஆனால் முன்னைக்கு இப்போ எவ்வளோ மாறி இருக்குது. பட் இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ்லாம் போய் பார்க்குறாங்கன்னும்போது எந்த நேரம் வேணாலும் யார் வேணாலும் மினிஸ்டராக வந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து சின்சியராக நடந்துக்குவாங்க. ஸோ இதை வந்து சகோதரி கீர்த்தனா அவர்கள் அப்படியே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அதே ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணையோ பையனையோ இதே கேள்விகளை கேட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து புத்தி தெளிஞ்சிருக்கும். அவங்க ஒரு மாயையில் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் நம்ம காசு கொடுத்தா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து உடைப்பதற்கு அது யூஸ் ஆகும். அவங்க எதுவும் பண்ண தேவை, அவங்க ஜஸ்ட்டு அந்த வீடியோ போட்டாலே போதும், அவங்க கம்பேர் பண்ண தேவை, பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஆக்சுவலாக எனக்கு இது ஒரு ஆசை. சில பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது வெளியில் தெரிகிற மாதிரி கண்ணாடியிலே கட்டுறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் இருந்தால், ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் சரி பப்ளிக் ஸ்கூல்ஸும் சரி, அப்படி இருந்தால் டீச்சர்ஸ் ஓபி அடிக்கிறதோ அல்லது குழந்தைங்க தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணுறதோ, நேரத்தை வீணாக்கிறது அல்லது வயலன்ஸில் ஈடுபடுறது, இது எல்லாமே கட் ஆகும். இன்னொன்று பேரண்ட்ஸுக்கும் அந்த ஒரு பயம் இருக்காது, வெளியிலேருந்தே தன்னுடைய குழந்தைய பார்த்துக்குவாங்க. ஏன்னா இப்போ சமீபமாக வந்து ஏதோ ஒரு எல்கேஜியோ ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு குழந்தைய அந்த அம்மா சேர்த்துருக்குறாங்க. சேர்த்து அந்த குழந்தைய மேலே வந்து மற்ற குழந்தைங்க அடிச்சிருக்கிறாங்க. அதை அவங்க சொல்லவே இல்லை. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, 65,000 கட்டியிருக்கிறேன் எல்கேஜிக்கே. ஸோ 65,000 கட்டி என்னுடைய குழந்தைக்கு இவ்வளோ தான் சேஃப்டி அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி வெளியில் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கட்டினாங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனை. அதே மாதிரி பெண் குழந்தைங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க, வாத்தியார்கள் தப்பாக நடந்துக்கிறாங்க, இந்த பிரச்சனை எல்லாமே ஈஸியாக முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இன்னொன்று மற்றவங்க எல்லாம் நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்களுமே வந்து தவறான விஷயத்தில் ஈடுபடாமல் ஒழுங்காக படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துவாங்க. ஆக்சுவலாக கடவுள் சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே உங்களை வந்து எல்லோரும் பார்க்குறாங்கன்னே நீங்கள் நினச்சிக்கோங்க. பார்க்காட்டினா கூட தனியாக உங்கள் ரூமில் 4 செவத்துக்குள்ளே இருந்தால் கூட, ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய சிந்தனை, வார்த்தை, நடத்தை எல்லாமே உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அமைச்சர் கீர்த்தனா சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.